ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. காலச்சக்கரம் அசுர வேகத்தில் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. யுகங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. அசுரர்களும் மாறி மாறி அரியணை ஏறி அரசாட்சி செய்துவிட்டு வரலாறுகளாக மாறிப்போகிறார்கள். நகரங்கள் தோன்றி மறைந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த யுக மாற்றத்தால் மனிதர்களின் வாழ்க்கை முறை, கலாச்சாரம், தெய்வ நம்பிக்கை, அன்றாட பழக்க வழக்கம் இவை அனைத்துமே எவ்வளவோ மாறி போய்விட்டன. ஆனால் திரேதாயுகத்தில் ஆஞ்சநேயரால் ஜபிக்கப்பட்ட ராமநாமம் மட்டும் இந்த கலியுகத்தில் இன்று வரை மக்களால் உள்ள சுத்தியோடு ஜபிக்கப்படுகிறதே. அதற்கு மூல காரணம் அந்த திவ்ய நாமத்தை யுகங்கள் கடந்தும் கொண்டு வந்து சேர்த்த பெருமை இன்றும் சிரஞ்சீவியாய் மகேந்திரகிரி மலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் என்ற ஒரு ராம பக்தனா அல்லது ராமநாமத்தின் மகிமையா? காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றும் தோற்றம். இட்ஸ் ஒன்லி இல்யூஷன். மேலகிறது கீழே வந்துடும், கீழகிறது மேலே போயிடும். உருண்டோடுகின்றவன் கதிரவன், அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய். 7 நாள் சண்டே டு இது 7 நாள் 7 குதிரையை பூட்டிக்கிட்டு சூரியன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் பின்னால் ஒவ்வொரு நாளாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி. இதில் நீங்கள் பார்க்குற இந்த ராம மந்திரம் மாத்திரம் அப்படி இல்லை. நம்முடைய வேதங்கள் அதுக்கு முன்னாடி, ராமர் காலத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 7000 வருஷம் வச்சுக்கலாம். அப்போ இருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லா மந்திரம் எல்லோரும் சொல்லியிருந்தாங்கிறாங்க. சுதர்சன ஹோமம் வேணா, சாம வேதம் என்ன, இது என்ன, ருக் வேதம் எல்லாத்தையும் சொல்லி எல்லோரும் பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதேமாதிரி ராமோதார் காலத்தில் வந்தால் நீங்கள் சொல்கிற ராம மந்திரத்தை, ராம மந்திரத்தை வெறும் ஆஞ்சநேயர் தான் பிரபலப்படுத்தினாரா? எவ்வளோ பேர், தியாகராஜர் இல்லையா, சங்கீத மும்மூர்த்திகள் உருவான தியாகராஜர், துளசிதாசர், கம்பர் அண்ட் வால்மீகி, எவ்வளோ பேர் இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் வால்மீகி ஒரு டெக்காய்ட், கொலைகாரன். அந்த ஆளுக்கு ராமான்னு சொல்லக்கூட வரல. அப்போது நாரத ரிஷி சொல்கிறாரு, எதிரில் இருக்கே அதுக்கு என்ன பேர், மரம் பண்ணுறான், மரம் சொல்லியிருந்தார். ஒரு மராம ஆகிப்போச்சு. அப்போ சொல்லக்கூட உச்சரிப்பு சொல்லக்கூட முடியாதவெல்லாம் வால்மீகி ராமாயணம் எழுதுகிற அளவுக்கு அந்த ராமாங்கிற வார்த்தைக்கு இருந்தது. இப்போ நம்ம என்னெல்லாம் கடமை, அதுவும் தூமலர் தூபம் தூவி சுமந்தார்க்கே அப்படின்னு தேவாரத்தில் வரும், ஆழ்வார் பாசுரத்துலேயும் வரும். இப்போ எல்லோரும் என்ன சொல்லணும், நம்ம அப்படின்னாக்கா நான் உன் நாமத்தை துதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நாம அப்படின்னு அது யாருக்கு வருமோ அந்த புத்தி. இதுக்கு முன்பிறவிகளில் போதோடு நீர் சுமந்தேற்றி பூவாருங்கிற மாதிரி பூவு இதெல்லாம் தண்ணி எடுத்து, பூ அப்படின்னா புஷ்பம், ஜான்னா ஜலம், பூஜா அண்ணா தண்ணியும் இதுவும் சேர்த்து போதோடு நீர் சுமந்து கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணவங்களுக்கு தான் இந்த பிறவியில் கூட அந்த நல்ல புத்தி வருமா, சாமி கும்பிடணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருமா. அதனால் வெறும் ஆஞ்சநேயர் அல்ல, எங்கெல்லாம் ராமநாமத்தை உச்சரிக்கிறார்களோ, எங்கெல்லாம் கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கிறார்களோ, எங்கெல்லாம் முருகா அப்படின்னு உச்சரிக்கிறாங்களோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு விசேஷம் இருக்கும். சிவா அப்படின்றோம். சிவான்னா என்ன, அது சிவான்ற போது வாசின்னு வந்தோம். வாசின்னா என்ன, நம்ம மூக்கில் போயிட்டு வர்ற காற்று இல்லை, அதுதான் சுவாசித்தல், வாசி யோகம் அப்படின்னு சொல்கிறது. அம்பாள் இருக்கா, எல்லா கடவுளுக்கும் ஒவ்வொரு. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனால் மோர்ஸ் கோடுன்னு இருக்குது, கடான்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு டிவைன் வைப்ரேஷன், ஒரு டிவைன் நேம் இல்லையா, அதுக்கு ஏதோ ஒரு எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆகர்ஷணம் இருக்குது. அதனால தான் ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயேனாங்க. உலகத்தில் இருக்கிற சவுண்ட் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு. பைபிள் என்ன வருது, முதலில் வார்த்தை இருந்தது அப்படின்னா, அந்த வார்த்தைன்றதுன்னா நீ யோசனை பண்ணிப்பார். வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, ஆண்டவனாகவே இருந்தது. ஸோ மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல்னா, ஒரு வார்த்தை சொன்னால் அது மந்திரம் மாதிரி கின்னு நம்ம காதில் விழணும் அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினில் உண்மையொலி உண்டாகும். உள்ளுக்குள்ளே யாருக்கு வந்ததோ அவங்க சொல்கிற வாக்கெல்லாம் மந்திரம்தான்.
மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் கிளத்த பெருமை. நிறைவை அடைந்த மகான்கள் நம்ம காதில், கிளத்தெல்லாம் காதில் கேட்குற மாதிரி எதெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே மந்திரங்கள் தான். மந்திரம் என்பது நெறிமொழி மாந்தர் கிளத்த பொறுமை. அதனால் மந்திரம் என்பது ஏதோ ஒரு பெரிய விஷயம் அல்ல. மண் திறம், மண்னா மனசு, திறம்னா அதனுடைய பவர், வைப்ரேஷன் அர்த்தம், மண் திறம். அதனால் நீ கூட ஏதாவது சொல்லலாம். உனக்கு கொக்கோ கோலான்ற வார்த்தை பிடிக்குதுன்னா நீ கொக்கோ கோலா இல்லை கோக்குன்னு சொல்லிக்கினே இரு. ஒரு காலத்தில் அது கூட வைப்ரேஷன் கிடச்சிடும். இப்போது நம்ம புதிதாக இந்த கலியுகத்தில் சங்கரம் சிவசங்கரம் சொல்ல ஆரம்பித்தோம். அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது இல்லையா? 12 எழுத்து, சங்கரம் 5, சிவா 2, இன்னொரு சங்கரம். ஸோ அந்த 12 எழுத்து பெருமாளுடைய கேசவாயனம கோவிந்தாயனம நாராயணன் திருவிக்கிரமாயனன்ற 12 ஈக்குவலான ஒரு மந்திரமாக மாறிப்போச்சு. அப்போ அந்த சங்கரம் சிவசங்கரம் சொல்லி எவ்வளோ பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் நோட்டில் உட்காந்து எழுதின்னு இருக்காங்க இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பவர் இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கை தான் அது காரணம். ஒரு ஆள் இருந்தார், அவர் போய் கேட்குறாரு. அவர் கொஞ்சம் லோ இன்கம் குரூப்பில் இல்லை, அந்த மாதிரி சொசைட்டியில் லோ கல்ச்சுரல் குரூப்பில் இருந்தார். அவர் ஒரு மகான்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் மந்திரோபதேசம் கொடுக்குறீங்களான்னு. அவர் பேர் கனகதாசர். அப்போ அந்த கனகதாசர் கிண்டல் அடிக்கிறதுக்காக அந்த குரு சொன்னார், நினைக்கேனே கோண மந்திரா அப்படின்னார். எரும மாடே உனக்கு எதுக்குடா மந்திரம் அப்படின்னா. கோணன்னா கன்னடில் எரும மாடு. நினைக்கேனே கோண மந்திரா அப்படின்னார். இவன் அதான் மந்திரம் போல இருக்குதுன்னு கொனை 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 சொல்லினே தான். அந்த ஊரில் ஒரு பெரிய மதகு உடைய போது ஊரில் தண்ணியில் முழுகிடும். இவர் அந்த கொனை கொனை எரும மாடேன்னு சொல்லி சொல்லி இவரே தான் எரும மாடான்னு தான் நினச்சிக்கிட்டு அங்கே போய் முதுகு முட்டு கொடுத்து ராத்திரிலாம் அதை காப்பாற்றினாராம். அப்படி தான் கனகதாசில் எல்லாருக்கும் பெரிய இது கிடச்சிது, ரெக்கக்னிஷன் ஜனங்கக்கிட்டேருந்து கிடச்சிது. கபீர்தாசர் இருந்தார், அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தார். ராமானந்தர்கிட்ட போய் எனக்கு ராமதாரக மந்திரம் கொடுன்றார். அவர் நீ முஸ்லீம், நான் உனக்கு கொடுக்க முடியாதுன்றார். பார்க்குறேன்ட்டு மறுநாள் காத்தால் அவர் எந்த படிக்கட்டு வழியாக கங்கையில் குளிக்க போவார், அங்கே போய் படுத்துக்கிட்டார். இருட்டில் ராமானந்தருடைய காலி வர மேலே பட்டு உடனே அவர் என்ன ராமதான்னு சொல்ல போகிறாரு, எனக்கு உபதேசம் கட்சிச்சு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அதையும் ஷேன் பண்ணி இருந்தார். இப்போ தமிழ்நாட்டில் தெற்கு ஆந்திராவிலேருந்து கோரக்கர்னு ஒருத்தர் போகிறார். அவர் நம்ம ஊர் சீவலி புத்தார் மாதிரி யாரெல்லாம் வந்து அவர் கேள்விக்கு பதில் சொல்லி எல்லோரும் காதையும் அத்து விடுவார். அப்போ கபீர்தாசர் சொல்கிறாரு, குருவே நீங்கள் ஓடி போகாதீங்க, ஏன்னா எல்லோரும் ஓடி போகிறாங்க, காசி நகர் பண்டிதர்கள்லாம், நீங்கள் ஓடி போகாதீங்க, நான் அவரை வெற்றி பெற வைக்கிறேன்ட்டு. உன்னால் எப்படிடா முடியும்னு, நீங்கள் எனக்கு மந்திரம் கொடுத்தீங்களா, அது பலித்தமாக ஆயிடுச்சுன்னு. நான் எப்படா கொடுத்தேன், படிக்கட்டில் நீங்கள் என் மேலே கால் பட்ட போது சொன்னீங்களே, நான் அதை பிடிச்சிக்கிட்டு பெரிய ஆள் ஆகிட்டேன். சரின்னு மறுநாள் பார்த்தா அந்த ஆள் ஒரு புலி மேலே உட்காந்துட்டு வராரு கோரக்கநாதர். இவர் இந்த மாதிரி ஒரு செவுத்து மேலே உட்காந்துருக்காரு. புலி மூவ் ஆகுது, செவரு மூவ் ஆகுது, இது உயிர் இருக்குது, அனிமேட், அது இன்அனிமேட். அதை பார்த்த உடனே அந்த ஆள் பயந்து போயிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாருன்ற மாதிரி. இது கபீர்தாஸுடைய வாழ்க்கையிலே இருக்குது. அவருக்கு யாரும் உபதேசம் கொடுக்கல, ஆனால் he was able to get that. ஆனானப்பட்ட காஞ்சி பெரியவர் யோகி ராம் சரத்குமாரை கூப்பிட்டு ஒரு நாள் சொல்கிறார், நீயும் ராமநாமன் தான் சொல்கிற, எங்கள் மடத்துலையும் பகவத் நாம போதி இருந்தார், நீ கும்பகோணம் போறியா, நான் உனக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன். இவர் நான் திருவண்ணாமலை இருக்கேன், எனக்கு போகிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். அதனால் சரி நல்லா இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இவருடைய குரு வந்தார் இல்லையா, யோகி ராம் சரத்குமார் சாமியுடைய, அவர் கஞ்சங்காட் ராமதாஸ் சாமின்னு பேர். அவர் மேங்களூர்காரரு. அவர் ஜவுளி வியாபாரம் பண்ணியிருந்தால் அவருக்கு ரொம்ப கடனாகி போகுது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ ராம மந்திரத்தை சொல்லுடா, கடன்லாம் தீர்ந்துடணும். அப்பா கிட்டேயே அந்த மந்திர உபதேசத்தை வாங்கிட்டு இவர் சொல்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, கடன்லாம் தீர்ந்து போகுது. இவர் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதி வச்சுறார், ராமர் என்னை அவமானத்திலேருந்து காப்பாற்றிட்டாரு, என் ராமனை தேடி நான் போகிறேன், என் கொஸ்ட் ஆஃப் ராமான், அதனால் இனிமேல் எனக்கு சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் எதுவும் எடுத்துக்கூடாது அப்படின்னா அவர் ஒரு ட்ரெயினில் போய் உட்காந்துக்கிறார். அவர்கிட்ட 3 புக்கு இருக்கும் அவருடைய ஜுவல்லாம் பையில். ஒன்று புத்தருடைய வாழ்க்கை வரார், லைட் ஆஃப் ஏஷியா, இன்னொன்று பைபிள், இன்னொன்று பகவத்கீதை. இவர் நம்ம இந்த மாதிரி சன்னியாசம் மாதிரி ஓடி போகணுமா இல்லையான்னு பார்க்கணும். அதனால் ரேண்டமாக அந்த புக்கை பிரித்து பார்க்குறாரு. அதில் சித்தார்த்தன் மனைவி மக்களை திறந்து போகிற காட்சி வருது.
பைபிளில் வருது, இப்போது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுடையது என்று. பகவத்கீதையிலையும் துறவியினுடைய லட்சணங்கள் எல்லாம் வர்ணித்து இருக்கிற பேஜ் வருது. சரி, நமக்கு உத்தரவு கிடச்சிச்சின்னு ஒரு ட்ரெயினில் போய் உட்காந்துக்கிறார். அவர் என்ன, அந்த 3 புக்கு, ஒரு ஜோலெலாம் பை, கட்டிகிட்டு இருக்கிற துணி, அவ்வளோதான். காலெலாம் எடுத்துன்னு போகக்கூடாது, என்ன நடக்குதோ பார்க்கலாம், எல்லா அனுபவங்களும் ராமன் கொடுக்கறதுன்னு ஏறி உட்காந்துக்கிறார். அப்போ ஒரு சாமியார் எதிரில் வந்து உட்காராரு. எங்கே போகிற சாமின்னு. இவரை பொறுத்த மாத்திரம் எல்லாருமே ராமர் தான். அதனால் ராமா நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு. சரி, ஸ்ரீரங்கத்தில் இறங்கிடலாம், திருச்சியிலன்னு இறக்கி நீ போய் அந்த இதில் காவேரியில் குளிச்சுட்டு வான்றார். மொட்டை போடு குளிச்சுட்டு வான்னு. இவர் அங்கே இருக்கிற பார்பர்கிட்ட மொட்டை போட்டு குளிச்சுட்டு வர்றார். வந்த உடனே உன் துணியெல்லாம் யாருக்காவது தானம் கொடுத்துருந்தா ஒரு காவி துண்டு காவி வச்சு கட்டிக்கோன்ட்டு ஒரு பிச்சை பாத்திரத்தை கொடுத்து நீ அக்ரகாரத்துக்கு போ, அங்கே தான் நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கும்ன்ட்டு அதில் சாப்பாடு கொண்டு வந்து குருக்கிட்ட வைப்பார். இவர் நல்லா சாப்பிட்டுட்டு அவர் கொஞ்சம் கொடுப்பார். கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த ஆள் நீ போ, ரொம்ப நல்லவனாகிற, என்ன மாதிரி ஃப்ராடுக்கு நீ சிஷனாக சூட்டாக மாட்டேன்னு தொட்டு. அதுக்கப்புறம் இவர் போயினேங்கிற போது ஒரு ஆங்கிலோ இந்தியன் டிடிஆர் வரான். வந்துட்டு டிக்கெட்டுன்றான். இவர் இல்லைன்னொடனே ட்ரெயினை விட்டு கீழே தள்ளுறான். இவருடைய பையிலேருந்து பைபிள் விழுது. டு யூ பிலீவ் இன் கிறிஸ்டியன்றான். ஏன் அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போகுது. டிடிஆர் ரூமில் கொண்டு போய் ஒரு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து அவனே டிக்கெட் வாங்கி அடுத்த ட்ரெயின்லேயே ஏற்றி விட்றான். அதாவது இவருடைய நோக்கம் என்ன, எந்த அனுபவம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணணும். அப்படி தான். நாக்பூர் வருது. அப்போது ஒரு சேட்டு ஓடியாரான். சேட்டு ஓடியாந்து, சாமி வாங்க, என் பையன் சாக கிடக்கிறான், நீங்கள் சும்மா வந்து உங்கள் கையை அவன் தலைமையில் வச்சிங்கன்னா போதும், நல்லாயிடுவான்னு. இவர் அதையும் அடிக்க பார்க்கலான்னு போகிறாரு. அவனுக்கு ஜுரம் குறைஞ்சிடுது. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குது, அங்கே நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரமம் கட்டி கொடுத்துட்றேன், இங்கேயே இருந்துக்கோங்க அப்படின்னு. நான் 3 நாளைக்கு மேலே எங்கேயும் தங்க மாட்டேன்றார். அங்கேருந்து கிளம்பி போயினேக்கிறார். அதுக்கப்புறம் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போகிறார். ஒரே கூட்டம், சிக்காகிறார். அந்த காலத்துலலாம் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு இப்போ இருக்கிற மாதிரி பஸ்ஸு கார்லாம் போகாது. ஜோஷி மாட்டிலேருந்து நீ நடந்து போகணும். சம்டைம்ஸ் ரிஷிகேஷ்லேருந்து நடந்து போக வேண்டியது. ஒரு ஆள் சொல்கிறான்னு, உன்னை பார்த்தா சிக்காகிறையா, அவங்ககிட்ட சிக்குன்னு சொல்லி விட்ருவாங்க, நான் ராமனை பார்க்கறதுக்காக கூட போய் சொல்ல மாட்டேன்னு. அப்போது உள்ளே அனுப்புகிறாங்க. பத்ரிநாராயணன் பார்த்துட்டு வர்றாரு. கீழே இறங்கினோடனே ஒரே டயர்டாகுது. ஒரு மரத்தடியில் படுத்துக்கிறாரு. எல்லோரும் அந்த மரத்துக்கட்டியில் ஒன்றுக்கு போயிருக்கான். ஒரே நாத்தம். இவர் என்ன, எந்த அனுபவம் வந்தாலே அவாய்ட் பண்ணக்கூடாது இல்லை, அதனால் அந்த மூத்திர மரத்துக்கிட்டே படுத்துன்னுக்கிறார். ராத்திரிலாம் அங்கேருந்து கிளம்புறாரு. திருப்பியும் காசர்கோடுக்கு வந்து ஒரு குகையில் உட்காந்து தவம் பண்ணுறாரு. ராமநாமத்தான். அப்போ ராமர் சொல்கிறாரு, உன் தவம் சித்தியார நேரம் வந்துச்சு, நீ வந்து ஜபந்தான் பண்ணியிருக்க, இது வரைக்கும் சர்வீஸ் பண்ணல. அதனால் நம்ம காசர்கோடு மார்க்கெட்டில் ஒரு குஷ்ரோகி இருக்கான், அவனுக்கு 1 வாரம் நீ சர்வீஸ் பண்ணு அப்படின்னு. இவர் குஷ்ரோகி தேடி அவனுடைய சீவிரத்தெல்லாம் தொடச்சி வெளியில் போய் பிச்சை எடுத்துன்னு வந்து அவனுக்கு ஊட்டி விட்டு 1 வாரம் சர்வீஸ் பண்ணிட்டு இந்த கோயிலுக்கு வந்த உடனே இவருக்கு ராமருடைய அந்த கடாட்சம் கிடைக்குது. இது நடுவில் இவரை தேடி கிருஷ்ணாபாயின்னு ஒரு கர்நாடகா அம்மா கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருந்தவங்க வராங்க. சரின்னு இவங்க அங்கே காசர்கோடை விட்டுட்டு வந்து கஞ்சங்கோடில் ஒரு சின்ன ஆசிரமம் திறந்தாங்க. அதுதான் ஆனந்த ஆசிரமம்னு சொல்லக்கூடியது. ஸோ அங்கே ஒன்றுமே இருக்காது. அவருடைய படம் இருக்கும், சமாதி இருக்கிற இடம். இவங்க ஒரு பூ கொடுப்பாங்க, அதை போய் அங்கே வைக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நீ வந்து சாப்பிட்லாம், ஃப்ரீயாக 3 நாள் ஃப்ரீயாக தங்கலாம். அதுக்கு மேலே வேணும்னா மலாதிபதிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஒரு குவாய்ட்டான மேங்களூர் டைல்ஸ் எல்லாம் போட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு ஹால் மாத்திரம் கொஞ்சம் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஜென்வினான ஆசிரமம். அதாவது கோசாலை வச்சுருக்காங்க, ஏழை பசங்க ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போடுறாங்க, கொஞ்சம் ஹெல்த் கேரெல்லாம் பண்ணுறாங்க, டிவோட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனந்தாசிரம். இப்போ இவர் தேடி காசியிலேருந்து ராம் சரத்குமார் சாமி வர்றார். அவர் அரவிந்தரை பார்க்குறாரு, கிளிக் ஆகலை. ரமண மகரிஷியை பார்க்குறாரு, கிளிக் ஆகலை. அங்கே போய் ஆனந்தாசிரமத்தில் அவருக்கு பிடிக்குது. அவர்கிட்ட ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் மந்திரம் வாங்கிட்டு இவர் பாட்டிக்கு சேன் பண்ணி ஒரு எக்ஸசிக் லெவலுக்கு போகிறாரு. மலை மேலே போய் டான்ஸ் ஆடின்னு இருப்பார், இப்படிலாம் பண்ணுவார். ஒரு நாள் குரு சொல்கிறாரு, ஒரு பெரிய ஆலமரத்துக்கு இல்லை, சின்ன மரம் வளராது, நீ தனியாக போகணும். எங்கே போவேன் அப்படின்னா, எங்கே வேணால் போவோம் அப்படின்னு. எனக்கு திருவண்ணாமலை பிடிச்சிருக்கு, அங்கே போட்டோமான்னா போன்றார்.
சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்றார். பிச்சை எடு அப்படின்றார். இவர் நேராக திருவண்ணாமலைக்கு வர்றாரு. அங்கே சுடுகாட்டில் அப்படியே ஓம் ஸ்ரீராம் சொல்லிவிட்டு 45 வருஷம் அழிஞ்சினுங்கிறார். அப்போ எல்லோரையும் ஒரு மென்டல் நினச்சி கல் எடுத்து அடிக்கிறாங்க. இப்போ பரமகுருன்னு ஒரு ஐஜி இருந்தார், ஐஜி ஆஃப் போலீஸ். அவர் ஞானானந்தகிரி சாமின்னு திருக்கோயிலூரில் இந்த மகானை பார்க்க போகிறார். அவர் சொல்கிறார், ஒரு பெரிய மகான், வடநாட்டு பைராகி, எல்லோரும் அடிக்கிறாங்க, நீ ஒரு ஐஜியாக இருந்தால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதான்னு. அவர் 2 கான்ஸ்டேபிளை பாதுகாப்பாக போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாமியார்னு சிவகாசி விருதுநகரில் இருக்கிற நாடாருங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு இடம் வாடகை எடுத்து கொடுக்குறாங்க. கோயில், சிவன் கோயிலுக்கு, அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் தேர்முட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அங்கே உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் இப்போ பெரிய ஆசிரமமெல்லாம் கட்டிட்டாங்க. அவர் இதே தான், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் தான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்படி எவ்வளோ பேர் இந்த ராம மந்திரத்தையே சொல்லி பெரிய பெரிய மகான்களானவங்கள்லாம் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, வி கேன் கோ ஆன் டெல்லிங். விவேகானந்தர் ட்ரெயினில் போயிருக்கிறார். வெள்ளைக்காரன் காலத்தில் ட்ரெயினில் தண்ணி கூட நீ தான் வாங்கும், அந்த கூஜி ஆடுவாங்க, அதில் எடுத்துன்னு போகணும். மற்றபடி வசதியெல்லாம் ஒன்று இருக்கா, சாப்பாடு கூட நீ தான் கட்டின்னு போகணும். இவருக்கு எதிர் சீட்டில் இருக்கிற ஒரு சேட்டு நல்லா முக்கின்னு இருக்கான், ஸ்வீட் என்ன பூரி என்னான்ட்டு. இவர் தண்ணி கூட இல்லாத உட்காந்துருக்காரு. அவன் கிண்டல் வேறு அடிக்கிறான், என்ன மாதிரி நீயும் குடும்பத்தில் இருந்திருந்தால் நல்லா இருப்பியா, இப்போ பாரு பட்டினி கிடக்குறான்னு. இவர் ஒன்றும் சொல்ல. அயோத்திக்கு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது. அப்போ ஒரு ஆள் ஒரு கூடை நிறைய பூரி, பூஜாவில் தண்ணியெல்லாம் எடுத்துன்னு ஓடி வரான் ஸ்வீட்டோட. வந்து சாமி சாப்பிடுங்க அப்படின்னா. இவர், நீ யாரை தேடி வந்துன்னு தெரியாதுப்பா, எனக்கு ஒன்று தெரியாதுன்றார். இல்லை, ராமர் என் கனவுல வந்து உங்களை காட்டினார், சினிமாவில் காட்டுற மாதிரி, அவனுக்கு நீ சாப்பிட்றதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுனாரு அப்படின்னு. அவர் வாங்கி சாப்பிட்றாரு. இது நிஜமாகவே விவேகானந்தருடைய வாழ்க்கையில் இருந்து அவரும் பதிவு பண்ணியிருக்கார். இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதனால் பேர் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் மகிமை. ஆளுக்கு என்ன மகிமை? ராமா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் நாராயணாயா அப்படின்னு இருக்குது, நமச்சிவாயா இருக்குது. நாராயணாயில் இருக்கிற ரா, நமச்சிவாயில் இருக்கிற மா, 2 சேர்ந்தா ராமா. இதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அந்த சவுண்ட் வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதை சொல்லி உருப்பிட்டவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. மதுராந்தகத்தில் ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் இருந்தான். அந்த காலத்து வெள்ளைக்கார கலெக்டருங்களாம் நல்லவங்க. மதுக்கு உடைய போகுது. அவன் இந்த ஊரில் ராமர் கோயில் இருக்குன்றாங்களே, நம்ம ப்ரே பண்ணிடலாம், அவருக்கு ராமர் காப்பாற்றலாம், கோயில் காட்டுறேன்னு வேண்டிக்கிறான். இவன் குதிரை மேலே போய் பார்த்தா ராத்திரி 2 பேர் வில்லம்பு வச்சுன்னு அந்த மதுகு மேலே நடந்துன்னு ஏறி உடையவே இல்லை. அவன் கட்டின கோயில் தான் ஏரி காத்த ராமன் கோயில், மதுராந்தகத்தில் இருக்கு இல்லையா, அது அவன் கட்டினது, வெள்ளைக்கார கலெக்டர் கட்டினது. இப்படி 1000 உதாரணங்களை சொல்லலாம். இப்படியெல்லாம் இந்த வெறும் மந்திரத்தை நம்பினவங்களுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. சரி, ராம மந்திரம் தான் அப்படின்னா அப்படியும் இல்லை. முதல்ல திண்டுக்கல் தான் பெரிய ஊர். அந்த திண்டுக்கல்லில் ஒரு கலெக்டர் இருந்தான். அப்போ பச்சை பாவாடியோட ஒரு பொண்ணு வந்து அவன் கையை தரதரான்னு பிரித்து வெளியே இழுத்துடுறான். அவன் இருக்கிற இடம் இடிஞ்சி விழுது. அவன் சொல்கிறான், திண்டுக்கல் வேணாம், நீ மதுரைக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு. அவன் மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட போகிறான். டெய்லி அவனை உள்ளே விட மாட்டாங்கல்ல வெள்ளைக்காரன்னு, குதிரை ஏறி அந்த கோயிலை அப்படியே சுற்றினே வருவான். டெய்லி 3 தடவை சுற்றிட்டு குதிரையில் போவான். அவன் சாகிற போது எழுதி வச்சானா, என்னுடைய தலையை அடக்கம் பண்ணுற போது காஃபினை சவப்பட்டியை மீனாட்சி அம்மனை பார்த்த மாதிரி வைங்கண்ணா. மதுரையில் நடந்த நிகழ்ச்சி இது கூட. நிறைய உதாரணங்களை சொல்லலாம். யாரெல்லாம் ராமரை நம்புகிறாங்களோ, எப்படி ராமர் ஒரு தோன்றா துணையாக இருக்கார், அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நம்ம என்னாலாம் கடமை, எல்லாருக்கும் என்ன டியூட்டி, கடவுள் உனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பேர், முருகான்னு சொல்லு, ராமான்னு சொல்லு, கிருஷ்ணான்னு சொல்லு, எது வேணால் சொல்லு, அதுக்கெல்லாம் ஒரு பவர். அதுதான் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின் ஆற்றல் அப்படிங்கிறது. இதுக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லு. எனி சவுண்ட், நான் தான் கொக்கோ கோலன்னு கூட சொல்லுன்றேன். இல்லை, உன் பேர் குப்புசாமின்னா குப்புசாமி குப்புசாமின்னு சொல்லிக்கினே இருக்கு. 2 கல்லை வச்சு தேய்ச்சா சிக்கிமுக்கி கல்லில் நெருப்பு வருதா, அந்த மாதிரி ஒரு கண்டினியூடு தாட் கிரியேட்ஸ் அன் எனர்ஜி. அப்படி தான் அதுக்கு வேல்யூஸ் எல்லாம் கிடைக்கிறது. ஸோ இட்ஸ் ஆல் தேர், ஆல்ரெடி டெஸ்டடு தான். இதெல்லாம் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணது. எனக்கு ராம மந்திரம் இல்லை, என்னுடைய மந்திரம் சடாட்சரம், அஷ்டாட்சரம். நான் அதை சொல்லின்னுக்கிறேன். எனக்கு தூக்கத்தில் கூட சொல்ல முடியும்.
அதே பழகி போச்சு. மூச்சு காற்றுலேயே வரும், சுவாச நிசுவாசம்னு சொல்லுவோம். நான் பாட்டி சொல்லிட்டு படுத்துக்கினே இருப்பேன். அது தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னுவாங்க. தூக்கமா? ஆமாம். தூக்கம் இல்லையா? ஆமாம். எக்கோலம் கொண்டால் என்ன, ஏதவஸ்தை பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தை. நீ பேண்ட்டு போட்டியா, கோமணம் கட்டினியாலாம் முக்கியம் இல்லை, உன் மனசு கடவுள் கட்டியிருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி நம்ம படுத்துன்னு இருப்போம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. நெகட்டிவ்னால் அது என்ன பாதிக்கிறதுக்காக வர்றதில்லை, அது கஷ்டத்தில் இருக்குது. இந்த திவசம் பண்ணாத, காரியம் பண்ணாத, சூசைட் பண்ணி செத்ததுங்கோ இதெல்லாம் அலைஞ்சின்னு இருக்கோம்ல, அதெல்லாம் வரும். ஏன்னா அதுக்கு கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குழி தருவேன்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து நிற்கிற போது அதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குது, ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அதனால் அதுங்கெல்லாம் வந்து நின்று இருக்கும் ராத்திரியில். அதெல்லாம் 12 மணி அந்த ரேஞ்சுக்கு வரும். வெடிகால நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல டிவைன் ஸ்பிரிட்ஸ், பெரிய மகான்கள், அவங்கெல்லாம் ஜடாமுடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த யட்சர்கள், யட்சணிகள்னு சொல்கிறேன் இல்லையா, நல்லா ஒரு 10 அடி இருப்பாங்க, இவ்வளோ அகலமானலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நிற்பாங்க. யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட அவங்க வர்றதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு ஒரு இது கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது, நம்ம ப்ராக்சிமிட்டியில் கிடைக்குது. அதுக்கு காரணம் நம்ம உடம்புலேருந்து வர எனர்ஜி. ரெண்டாவது நம்ம எப்பயும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதனுடைய வைப்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ராத்திரியில் தூங்க முடியாது, நான் காலையில் தான் தூங்குவேன். அதுக்கப்புறம் திருப்பியும் 9 மணிக்கு மேலே ஒரு மணி நேரம் தூங்குவேன். நைட்டில் தூங்கவே முடியாது. இதே வேலை தான் ராத்திரிலாம் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இல்லை பலவிதமான அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், ரூமில் ஃபேன் இருக்குது அப்படின்னா அதில் இவ்வளோ உயரத்தில் இருக்கிற இந்த ஃபேரிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேரிஸ்னாக்கா ஒரு ஃபேஸ், அதில் இப்படி ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும், பறவையோட ரெக்கெல்லாம் இருக்கும், அது மாதிரி அதுங்கெல்லாம் அந்த ஃபேன் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கும். இப்படி விதவிதமான காட்சிகள் கிடைக்கும். உனக்கு ஃபேரிஸ் பார்க்கணுமா, இதுதான் ஃபேரின்றது. ஒரு ரெக்கை, பறவையோட ரெக்கை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணோட ஃபேஸு, தலையில் ஒரு சின்ன கிரீடம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும், இதுதான் ஃபேரி. அமர்நாத் கேவில் ஒரு புறா இருக்குது இல்லையா, அந்த புறா தான் இது. இந்த மாதிரி தேவர்கள் தேவதைகள்லாம் இருக்கிறது உண்மைதான். உனக்கு அந்த நிலை அடையணும், அப்போ தான் முடியும். இது வந்து ஒரு ஜெயின முனிவர், வாயில் இப்படி துணி கட்டின்னு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு ஜெயின முனிவர். இப்போ நான் இங்கே இருக்கேன், இந்த கற்பூரில் எனக்கு காட்டுறாங்க இல்லையா, அதில் பாரு அம்பாள் நிற்பா. இதுதான் நான் கற்பூரத்தில் அம்பாள்கிட்டேருந்து எனக்கு ஒரு ஒளி வந்துக்கிட்டு இருக்கும். இது நான் பண்ணுற பூஜையில் விசிறி சாமியார் ராமசுரத்குமார் சாமி கையில் விசிறியோடு வந்திருக்காரு. திருவக்கரையில் வக்கரகாளி கோயிலில் குண்டலினி மீன் சமாதி இருக்குது. அங்கே நான் போய் அந்த லிங்கத்தை தொடறேன். அதுக்குள்ளே இருந்து ஒரு காக்கா, அங்கே இருக்கிறது என்ன, சேட்டன் ஞானக்காரகன், அதனால் காக்கா வந்திருக்கு, அதில் வெளிப்பட்டுருக்கோம். என் கழுத்தில் இருக்கிற துளசி மாலை இங்கே யாகத்தில் போடுறேன். ஒரு பக்கம் 5 தலை நாகத்தோட சிவன், இன்னொரு பக்கத்தில் நாராயணன், 2 பேரும் வந்து கையில் வாங்கிக்கிறாங்க பாரு. இதுதான் வந்து விண்ணளந்த திருவடி, வாமன அவதாரத்தில் ஆகாசத்துக்கு போன திருவடின்றது அதுதான். சிவன் எப்படி விஷம் குடிச்சாரு அப்படின்னு நான் ஒரு நாள் பேசின்னு இருக்கேன். அப்போ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என் கழுத்துலேருந்து ஒரு பாம்பு வந்து அந்த கிண்ணத்தில் இருக்கிற விஷத்தை குடிக்குது இந்த இடத்துல. அதனால என் வாயெல்லாம் இங்கே வந்து ப்ளூவாக இருக்கும். ஸோ அவர் விஷத்தை குடிக்கலை, அவர் என்ன பண்ணார், கழுத்தில் இருக்கிற பாம்பு விட்டு விஷத்தை குடிக்க சொன்னார். இது வந்து சிவனுடைய ஊர்துவ தாண்டுவம். தலையில் கிரீடத்தோட கையில் உடுக்கையோட சிவனு, இந்த கால் அப்படியே ஆகாசத்தை நோக்கி மேலே தூக்கி ஒரு கால் கீழே இருக்குது. இது வள்ளிமல்லையில் நான் போனபோது அங்கே வெளிப்பட்ட சிவன். அங்கே சிவன் மாத்திரம்தான் இருக்கார், அம்பாள் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா பாதி கண், பாதி மூக்கு, பாதி சிரிச்ச வாய், தலையிலேருந்து மின்னல் அடிக்கும் ரீன் வெண்மை. இதுதான் சிவனுடைய அந்த வள்ளிமலையில் வந்த காட்சி. ஆஸ்திரேலியாவில் ஒரு தடவை கேட்டாங்க என்ன பெருத்தில், எங்கள் ஊரில் வருமான்ட்டு, ஏன் வராதுன்னு. ஸோ அதில் கிருஷ்ணரும் வந்தார், முருகனும் வந்தார். கையில் கிளியோட இதோ மீனாட்சி அம்மன்.
இது 18 கை துர்கை. ஸோ நான் காட்டாத கடவுளுடைய வடிவம் இல்லை. கிருஷ்ணர் என் கால் மேலே இதே மாதிரி ஒரு சோஃபாவில் பாரு, இந்த இடத்துல கிருஷ்ணர் குழந்தையா என் மேலே விளையாடின்னு இருக்கார். அதே மாதிரி நான் யாகத்தில் நிற்கிறேன், பக்கத்தில் நரசிம்மம் வந்து நிற்கிது பாரு இந்த இடத்துல. இது ஐயப்ப சாமி, இதுவும் ஐயப்ப சாமி. நான் அப்படி கற்பூரத்தை மேலே தூக்கி காட்டினா அதில் வந்திருக்காரு. நான் உட்கார்ந்து இருக்கேன், என் பக்கத்தில் வெள்ளை யானை இருக்கும், அதுதான் பிள்ளையார். வெள்ளை யானை ஒன்று இருக்கும் பாரு, அது பிள்ளையார். இப்படி நான் காட்டாத கடவுளுடைய காட்சிகள் இல்லை. இதை விட பெரிய ஃபார்மில் வேணும்னா அங்கே இருக்கும், எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாம் பார்த்தோம், ஜனங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியறதில்லை. இது நான் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் இதெல்லாம் சொல்லி பார்த்து விளங்கலை ஜனங்களுக்கு. அதனால் விட்டு நான் அதே மாதிரி என் நெத்தியில் ஜோதி இருக்குதுன்னு காட்டி பார்த்தேன். என் தலைக்கு மேலே ஆகாசம் வரைக்கும் ஒரு பீம் ஆஃப் லைட் போகுதுன்னு சொல்லி பார்த்தேன். என் கையில் எல்லா கடவுளுடைய ரேகிகளும் இருக்குது, சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது, 10 அவதாரத்து இருக்குது, முருகனே வேலோட இந்த இடத்துல நிற்கிறாருன்னு என்னவோ சொன்னேன். அதெல்லாம் யாருக்கும் புரியறதில்ல. அதனால தான் நான் இந்த கோயிலெலாம் கட்டினேன். இல்லைன்னா ஆரம்ப காலத்தில் மண்ணடியிலையும் சரி நிலாங்கர்லேயும் சரி கோயிலெலாம் கிடையாது, நானே தான் எல்லாம். ஆம்பரமாசமி பேசி பார்த்தேன், புரியல. அதுக்கப்புறம் கோயிலெலாம் கட்டிட்டேன். இப்போ ஜனங்களுக்கு ஓரளவு புரியுது. ஏன்னா அவங்களுக்கு இந்த கல் காகிதம் இதில் இருக்கிற ஒரு ஈர்ப்பு ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ப முடியறதில்லை அவங்களால. அதனால் நம்மளும் காலப்போக்கில் நம்முடைய வழிமுறைகளை மாற்றிக்கொள்ளும். அடுத்த கேள்விக்கு வா. புராண காலத்து கபிலாரண்யம்தான் இன்றைய அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததன் மூலம் முதல் நோக்கமே சாம்பலாகி போன தனது முன்னோர்கள் சாப விமோச்சனம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். பகீரதனின் முன்னோர்கள் 60,000 பேர் கபில முனிவரின் சாபத்தால் சாம்பலாகி போனார்கள் என்றும், அவன் பூமிக்கு கொண்டு வந்த கங்கை நீர் அவன் முன்னோர்கள் மேல் பட்டபோது சாப விமோச்சனம் பெற்று முக்தி அடைந்தார்கள் என்றும் பகீரதனின் வரலாறு கூறுகிறது. அப்படியானால் கங்கை பகீரதனின் அருந்தவத்தால் பாதாள லோகமான அமெரிக்கா வரை பாய்ந்து பாதாள லோகத்தையும் புனிதப்படுத்தி இருக்கிறது என்று அர்த்தமா? தேவலோகத்தில் பிறந்த கங்கை பகீரதனின் கடுந்தவத்தால் தான் பூமிக்கு வந்தாள் என்றால், உத்தராகண்ட் மாநிலத்தில் ஓடும் பாகீரதி நதிதான் கங்கையின் மூல நதி என்று எவ்வாறு கூறப்படுகிறது? உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை. உலகம் பூரா ஒரே தண்ணி தான் இருக்குது. நீ அதை பிரித்து வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம், பசிபிக் கடல், செங்கடல்னு பேர் வச்சிருக்க. இல்லைன்னா உலகம் பூரா ஒரே தண்ணி தான் இருக்குது, ஆல் ஓவர் த வேர்ல்டு. இது என்னன்னா அம்சுமான்னு ஒருத்தன் தான், அவன் சாகர ராஜாக்கள் பேர், சமுத்திர ராஜாக்கள். அவங்க யாகம் பண்ணுற போது அவங்களுடைய குதிரையை திருடின்னு போயிட்டான் இந்திரன். ஏன்னா அவன் போஸ்ட்டுக்கு வெடி வச்சுருவாங்கன்ட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் கிடைக்கல. இப்போ மிஞ்சி வந்து பாதாளம்தான். அதனால் ட்ரில் பண்ணி பாதாளத்துக்கு போனால் அங்கே ஒரு இடத்துல குதிரை கட்டி இருக்குது. அண்ட் அங்கே ஒரு சாமியார் மரத்தடியில் உட்காந்துட்டு தவம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது பூரா காடு மாதிரி இருக்குது. அந்த ரிஷி பேர் என்ன? கபிலர். ஆரண்யம்னா காடு. கபிலர் தவம் இருந்த ஆரண்யம் என்னாச்சு? கபில ஆரண்யமாகி கலிபாரண்யமாகி கலிஃபோர்னியா ஆகிப்போச்சு. இன்றைக்கும் நீங்கள் கலிஃபோர்னியாவுக்கு போனீங்கன்னா அங்கே குதிரை கட்டின இடம் இல்லையா, அது அங்கே இருக்குது. ஹார்ஸ் ஹில் அப்படின்னு பேர். அதை வச்சு தான் இங்கே மதனப்பள்ளிக்கிட்ட ஹார்ஸ்லி ஹில்ஸ்ன்னு சொல்லி ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேர் வச்சார். அங்கே இருக்காது, ஹார்ஸ் ஹில்ஸ்ன்னு பேர். அந்த ரிஷி பேர் கபில ரிஷி. இவங்க போய் அவர் தாடி சாமியார் திருநியான்னு ஒன்று அவர் ஊம்னார், எல்லாம் சாம்பல் ஆகிட்டாங்க. அதனால் அந்த இடத்துக்கு என்ன பேர்? ஆஷ் ஐலண்ட், சாம்பலாகி போன இடம். பகீரதன் இந்த உலகத்தில் வர்றபோது சொல்கிறாங்க, உன்னுடைய முன்னோர்கள்லாம் ஆத்மசாந்தி இல்லாமல் இருக்காங்க, நீ சிவன் தலையிலேருந்து கங்கையை கொண்டாந்து அந்த தண்ணியில் அதெல்லாம் வாஷ் ஆனால் தான் அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும். இவங்க ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறான். எங்கள் மகாபலிபுரத்தில் கூட
பகீரதன் தவம்ன்ட்டு ஒரு சிலை இருக்கும் இல்லையா, அதை டினோட் பண்ணுறது தான். அப்போ கங்கை வருது. பட் ஆகாசத்துலேருந்து ஒரு கங்கை உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து தண்ணி கொட்டினாவே பெரிய வெள்ளம் வந்த மாதிரி உனக்கு ஃபீலிங் வருது. ஆகாசத்துலேருந்து கங்கை கொட்டினா எப்படி இருக்கும்? அதனால் ஒரு முனிவர் இருக்கார், அவர் பேர் ஜான்வ முனிவர். அவர் சொல்கிறாரு, நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லி ஆகாசத்து கொட்டுற கங்கையை தன் தலை மேலே வாங்கி தன் காது இல்லையா அது வழியாக விடுறாரு. அந்த கங்கை காது வழியாக அவர் விடுறாரு. அதை என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பூமிக்கு வர மாதிரி பண்ணுறாரு. அதனால் கங்கைக்கு ஜானவி அப்படின்னு கூட ஒரு பேர் உண்டு. ஜோதிமயமான மூர்த்தி, ஜோதிமயமான மூர்த்தி, இவன் ஜோதிமயமான மூர்த்தி. சொல்ல இயலுமோ பெரும் கீர்த்தி, ஜோதிமயமான மூர்த்தி. ஆதி அந்தமில்லா தேவன் உலகில் நீதி தழைக்க வந்த பாலன். ஆதி அந்தமில்லா தேவன் உலகில் நீதி தழைக்க வந்த பாலன். இவன் ஜோதி மயமான மூர்த்தி. புள்ளிமயில் ஏறி பறந்தான், வள்ளி குரமாதை மணந்தான். புள்ளிமயில் ஏறி பறந்தான், வள்ளி குரமாதை மணந்தான். அள்ளி கொடுக்கும் அன்னதாதா, அள்ளி கொடுக்கும் அன்னதாதா, எங்கள் அன்பமயமான பாபா. அள்ளி கொடுக்கும் அன்னதாதா, எங்கள் அன்பமயமான பாபா. இவன் ஜோதிமயமான மூர்த்தி. தங்கரதம் ஏறி வருவான், தஞ்சம் என்றார் கருள் தருவான். தங்கரதம் ஏறி வருவான், தஞ்சம் என்றார் கருள் தருவான். சிவசங்கர் என்னும் நாமம் பெறுவான். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம்.
இத்தரை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம். ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.